டீசல் மூலமான மின் உற்பத்தியை குறைக்க நடவடிக்கை. 2027ஆம் ஆண்டு முடிவதற்குள் டீசல் பயன்பாட்டை குறைத்து மின்சாரத்தை உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய அமைப்புகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன் தலைவர் கலாநிதி பிரதீப் பிரியதர்ஷன கருத்து தெரிவிக்கையில், 2027ஆம் ஆண்டின் இறுதிக்குள் சுமார் 750 மெகாவாட் மின்சார திறனை மின்கலங்கள் மூலம் பெற்றுக்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதால் இதன் மூலம் டீசல் பயன்பாட்டை குறைக்க முடியும் என தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவரிடம் கேட்கப்பட்ட போது, தற்போது மின்கலங்கள் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்காக அவற்றை மின்கட்டமைப்போடு இணைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், ஏற்கனவே 160 மெகாவாட் மின்கலங்கள் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டு பொருத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு மேலதிகமாக மேலும் 250 மெகாவாட் மின்சாரத்திற்காக தனியார் துறையின் முதலீடுகளை பெற்றுக் கொள்வதற்கான ஏலங்கள் கோரப்பட்டுள்ளதாகவும், அதுவும் எதிர்வரும் ஆண்டின் மார்ச் தொடக்கம் ஏப்ரல் மாதங்களுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் மின் கட்டமைப்பில் இணைக்கப்படும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் ஆசியா அபிவிருத்தி வங்கியின் நிதியுதவியின் கீழ் 100 மெகாவாட் மின்சாரத்தை மின் விநியோக நிறுவனம் மூலம் வழங்குவதற்காக ஏலங்கள் கோரப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், இதனைத் தவிர தரையில் பொருத்தப்பட்டுள்ள சூரிய மின் உற்பத்தி நிலையங்களுக்கு மின்கலங்களை பொருத்துவதற்காக 150 மெகாவாட்டிற்கான ஏலங்களை கோர எதிர்பார்ப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த அனைத்து நடவடிக்கைகள் மூலமும் எதிர்வரும் 2027ஆம் ஆண்டின் இறுதிக்குள் தேசிய மின்கட்டமைப்பில் மின்கலங்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் 750 மெகாவாட் மின்சாரம் இணைக்கப்படும் என்பதால் டீசல் பயன்பாட்டை குறைக்க வழிவகை ஏற்படும் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் 2028 தொடக்கம் 2029ஆம் ஆண்டுகளில் சூரிய சக்தி மற்றும் காற்றாலை மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டிய அவர், இதனுடன் இணையாக மின்கல கட்டமைப்பையும் இணைப்பதன் மூலம் எரிபொருள் மூலமான மின் உற்பத்தியையும் குறைத்துக் கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளார். இதன் மூலம் 30 முதல் 35 பில்லியன் ரூபாய் வரையான தொகையை சேமிக்க முடியும் என சுட்டிக்காட்டிய அவர், இதன் பலனை பொதுமக்களுக்கு வழங்கும் வகையில் மின்சார கட்டணத்தையும் குறைக்க முடியும் என மேலும் தெரிவித்துள்ளார்.